பாக்யலட்சுமி அவர்களை அழைக்கிறோம். அவையிலே வீட்டிற்கும் அனைவருக்கும் என் வணக்கம், அன்பான நன்வணக்கம். அறக்கட்டளை தோற்றுவிக்கக்கூடிய முன்னாள் மாணவியர்களுக்கு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இவர்களை பற்றி பேசுவதற்கு முன்னால் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி தொடங்கியதிலிருந்து சிறிது நினைத்து பார்த்தால்தான் விளங்கும். ஏனென்றால் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவிகளில் அநேகம் பேர் சிறந்த பணியாற்றி வருகிறார்கள். பட்டதாரிகளாகவும், மருத்துவராகவும், இடைநிலை ஆசிரியராகவும் பல துறைகளில் பணியாற்றி வருகிறார்கள். அவர்களுடைய அந்த எந்த வசதியும் இல்லாத முதல் செட்டவங்க. அதாவது அவங்க 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது ராமச்சந்திரா கல்வி நிலையம் 100 ஆண்டு பழமை வாய்ந்த அந்த பெரிய கட்டடம் அது மட்டும்தான் இருந்தது. அதுல படிச்சு எந்த வசதி இல்லாமயே அவங்க அந்த அளவுக்கு படிச்சு தேர்ச்சி பெற்றாங்க. அவர்களுக்கு பின்னால் வந்த ஒவ்வொரு ஆண்டும் மாணவிகளும் சிறந்த முறையில் நல்ல பதவிகளில் இருக்கிறார்கள். மருத்துவர்களாக, பேராசிரியர்களாக, காவல்துறையில் இருக்கிறார்கள். அப்படியே எல்லா துறையிலும் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு நம் பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் இந்த மாணவிகள். அவர்கள் 400க்கும் மேலே மாணவர்கள் நிறைய இருக்கிறார்கள். எல்லா ஆண்டுமே ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த மாணவியர்கள் வெளியேறியிருந்தாலும் இந்த 1987ஆம் ஆண்டு 10ஆம் வகுப்பு படித்து வெளியேறிய இந்த மாணவிகள் சிறப்பானவர்கள். அதற்கு காரணம் நிறைய இருக்கிறது. இவர்கள் 7ஆம் வகுப்பு படித்தது அந்த சத்திரம் என்று சொல்லக்கூடிய கட்டடத்தில். அப்பொழுது அவர்கள் அதை அரண்மனை என்று கூறி சந்தோஷமாக படித்தார்கள். 8ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது 80 மாணவிகள் ஒரு வகுப்புல 80 மாணவிகள் இருந்ததை யாராலும் மறக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாரும் எப்படி 80 பேரை வச்சு வகுப்பு நடத்துவீங்க, எப்படி பேப்பர் நடத்துவீங்க, எப்படி பாடம் நடத்துவீங்க, எல்லாம் எத்தனையோ சங்கடங்கள் சொன்னாங்க. ஆனா நாங்க எதுக்குமே கவலைப்படல, வருத்தப்படல, கஷ்டப்படல. அதுக்கு காரணம் அந்த மாணவிகள் அத்தனையும் முத்துக்கள். அந்த மாணவிகள் மட்டும் முத்துக்களாக இருக்கவில்லை, அவர்களுடைய எழுத்துக்களும் முத்துக்கள், அவர்களுடைய எண்ணங்களும் முத்துக்கள். அந்த மாதிரி முத்துக்களாக இருந்து ஒரே வகுப்பை படித்து 10ஆம் வகுப்பு வரை இருந்த மாணவிகள் 11ஆம் வகுப்பு போகும்போது ஆண்கள் மேல்நிலை பள்ளிக்கு போனாங்க. அப்ப எல்லா மாணவிகளும் சிதறி விட்டார்கள். வெவ்வேறு வகுப்பு, வெவ்வேறு குரூப்பு, வெவ்வேறு கல்லூரி என்று. அப்படி சிதறிய முத்துக்கள் எல்லாம் இன்று ஒன்று கூடி ஒரு அறக்கட்டளையை தோற்றுவித்திருக்கிறது. ஏன்னா அந்த அறக்கட்டளை தோற்றுவித்து கூடிய அளவுக்கு அவர்கள் 35 ஆண்டுகளுக்கு பின்னாலே இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளையை தோற்றுவித்திருக்கிறார்கள் என்பதை கண்டு மிகவும் பெருமை அடைகிறது. அறக்கட்டளை தோற்றுவிக்க ஒன்று சேர்ந்த தோழியரே, ஆதிரை என பெயர் சூட்டி பெருமகிழ்ச்சி கொண்டீரே, இனியோரும் இனி சென்றோம் என வீறு கொண்டு எழுந்துவீர் நீங்கள். ஈகை மனம் கொண்ட நீங்கள் நலவாழ வாழ்த்துகிறோம் நாங்கள். உழைத்திடுவீர் உண்மை சேவை புகழட்டும், ஊரெல்லாம் உமது புகழ் பரவட்டும். எங்கள் பள்ளி மாணவர்களால் இவர்கள் என ஏறெடுத்து பார்க்கும்படி செய்து விட்டீர்கள். ஐயமில்லை, ஐயமில்லை, இவர்கள் உழைத்தார்கள் என்பதிலே ஒரு நிறுவனத்தை தோற்றுவிக்க ஒன்று செய்தீர் நீங்கள். ஒரு நிறுவனத்தை தோற்றுவிக்க ஒன்று சேர்ந்தீர் நீங்கள். 1000 வார்த்தை சொல்லி வாழ்த்துகிறோம் நாங்கள். அவ்வளவுமே உங்கள் நிறுவனம் வளரட்டும்.
வாழ்கவே வாழ்கவே அறக்கட்டளை வாழ்கவே 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 ஆதிரையும் வாழ்கவே வள்ளுவன் வழியிலே வையகத்தும் வாழ்கவே வாழும் தலைவன் யாரிலும் வாழையன்று வாழ்கவே தோழியர்கள் வந்து சேர்ந்து தோற்றுவித்த நிறுவனம் தோழர்களும் சேர்ந்ததாலே கொண்டவே பெருமிதம் தோழியர்கள் வந்து சேர்ந்து தோற்றுவித்த நிறுவனம் தோழர்களும் சேர்ந்ததாலே கொண்டவே பெருமிதம் வாழ்கவே வாழ்கவே அறக்கட்டளை வாழ்கவே 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 ஆதிரையும் வாழ்க